ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மன்னார்குடி பொண்ணு. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோ தான் இன்னைக்கு டே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன 21 டேஸ் அப்படிங்கிறீங்களா? நியூ இயர்க்குள்ள ஒரு 21 டேஸ் நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் 24 நாள் தான் இருக்குது. இதில் எப்படி வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு தானே கேட்குறீங்க. 21 நாள் வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணுறோமோ கன்சிஸ்டன்சியாக கண்டினியூவாக அதை விடாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டுக்கு 22வது நாள் அதை பண்ணணும் அப்படின்னு வந்து செட் ஆயிருமா. அந்த 21 நாள் வெயிட் லாஸ் மட்டும் கிடையாதுங்க. நம்ம என்ன ஒரு கெட்ட பழக்கத்தை பேட் ஹேபிட்டை வந்து விடணும்னாலும் இப்போ ஃபோன் அடிக்டே இருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இந்த 21 நாள் வந்து ரொம்ப பார்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குறைச்சிக்கிட்டு 21 நாள் குறைச்சிக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக 22வது நாள் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி நம்ம ஃபோன் பார்க்குறதே கம்மி பண்ணிடுவோம். அது மாதிரி பேட் ஹேபிட் ஏதாவது குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஒரு 21 நாள் வந்து குடிக்காமல் ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் அந்த 22வது நாள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 21 நாள் நம்ம வெயிட் லாஸ் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 21 நாளில் வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3 கேஜாவது கம்மி பண்ணணும், ஹெல்த்தியான முறையில் சாப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியல் வெயிட் வந்து 55 தான். நான் பண்ணி 1.25 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து நான் லாஸ்ட் ஒரு 5 மாசமா வந்து பெருசாக எந்த எக்ஸசைஸுமே பண்ணுறதில்ல. சாப்பாடும் வந்து கரெக்டான டைமிங்க்கு எடுக்கிறதில்ல. கண்ட சாப்பாடு அது இது வெளியில் பீஸா, கண்ட சாப்பாடு வெளியில் பர்கர் அந்த மாதிரி நிறைய கலோரிஸ் உள்ள ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். அதனால எனக்கு ஒரு 2 to 3 கேஜி வந்து ஏறி இருக்கு. ஏன்னா நான் உடம்பே பார்த்துக்கல. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெயிட் லாஸ் பண்ணி ஒரு 9 மாதம் வரைக்கும் கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணேன். அப்போ வந்து வெயிட் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 கேஜி தான் ஏறி இருக்கு. எனக்கு இந்த 1.25 வருஷம் ஆகிட்டு வெயிட் லாஸ் பண்ணி 2 கேஜி தான் ஏறி இருக்கு. ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களோட வந்து நம்ம சப்போர்ட்டிவாக பண்ணுவோம். அவங்களும் வந்து நான் இருந்தேன்னா அவங்களுக்கு தனியாக இந்த இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து சாப்பிட்ற அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால உங்களுக்காகவும் நீங்கள் நிறைய பேர் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் என்ன கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் ஃபுட் சார்ட் போட்டாலும் நம்ம வெயிட் லாஸ் பற்றி ஃபுட் சார்ட் போட்டிருக்கேன். அப்புறம் வெயிட் லாஸ் நான் எப்படி பண்ணேன், எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணும், டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே அதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் லாஸ் ஆரம்பிங்க என்னோட சேர்ந்து. இன்னும் வந்து 24 டேஸ் வந்து நமக்கு வந்து இருக்குது. 24 டேஸா? ஆமாம், 23 டேஸ் இருக்குது. நாளைக்கு தான் இந்த வீடியோ வரும். 23 அப்படின்னா 21 கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கூகுளில் வந்து பிஎம்ஐ செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வெயிட்டு, உங்கள் ஹைட்டு, உங்கள் ஏஜ் போட்டிங்க அப்படின்னா பிஎம்ஐ வரும். நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கணும்னா அந்த வெயிட்டுக்கு எவ்வளோ கலோரிஸ் சாப்பிடணும் கூகுளில் வரும். எல்லாமே வந்து நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல கலோரிஸில் சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுங்க. நான் சொல்றேங்கிறதுனால ஸ்ட்ரைட்டா வெயிட் லாஸ் பண்ணிடாதீங்க. வெயிட் லாஸ் பண்ண இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு தடவை டாக்டர்கிட்ட போயிட்டு நான் அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்தி ஃபுட்டாக தான் சாப்பிட போகிறோம். எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் சாப்பிட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். வீட்டில் என்ன செய்யறோமோ அதை சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அதனால உங்கள் கலோரிஸ் உங்கள் உடம்புக்கு எவ்வளோ வேணும், எவ்வளோ சாப்பிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. கம்மியாக சாப்பிட்டோம்னா விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் வரும், முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். அதிகமாக சாப்பிட்டோம்னா வெயிட் குறையாது. அதனால எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெயிட் லாஸ் வந்து என்னோட நான் எப்படி சாப்பிட்றேன் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. நான் சாப்பிட்றதே சாப்பிடாதீங்க, அவ்வளோதான். இது வந்து முக்கியமானது. இது வந்து பெருசாக யாரும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சொல்ல மாட்டாங்க. நான் சாப்பிட்ற சாப்பாடை வந்து எப்படி சாப்பிட்றேங்கிறத எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஆனால் எந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து கார்ப்ஸ் எடுக்கணும், ஃபைபர் இருக்கணும், ப்ரோட்டீன் எடுக்கணும்னு நீங்கள் ஒரு நியூட்ரிஷன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கூகுளில் வந்து பிஎம்ஐ கலோரிஸ்லாம் கால்குலேட் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ சாப்பாடு காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து நான் இன்றைக்கி என்ன குடித்தேன் அப்படின்னா ஜிஞ்சரும் பட்டையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தான் குடிச்சிட்டேன். இப்போ காலை சாப்பாடுக்கு வந்து ஓட்ஸும் பப்பாயாவும் எடுத்திருக்கேன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம வந்து விலை குறைவான பழம் தான் சாப்பிட்டு தான் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். ரொம்ப இந்த ஆப்பிள் பொமோகிரானேட்லாம் சாப்பிட்றேன். இதிலலாம் நிறையா ஃபைபர் இருக்குது. ஸோ வந்து இப்போ ஒரு 6 or 7 பீஸ் வந்து பப்பாயா இருக்குது. ஓட்ஸ் கஞ்சி வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன், காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து நம்ம காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு வந்து ஓட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பப்பாயா ஒரு 7 பீஸ் இருக்கும் பப்பாயா. இதுதான் வந்து நான் இப்போ காலை சாப்பாட்டுக்கு சாப்பிட போகிறேன். எனக்கு இது போதும். கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா ஓட்ஸ் கஞ்சி சூப்பராக இருக்கும். 10 ஆயிடுச்சு. தம்பியை போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வரத்துக்கு 10 ஆகிட்டு. நைட்டு 9 மணிக்கு சாப்பிட்டேன். நேற்று 9 மணிக்கு சாப்பிட்டேன். 9 to 9 12 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு 10 மணிக்கு தான் சாப்பிட்டேன். 13 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தாச்சு. மோஸ்ட்டாக 12 மணி நேரம் இருந்தாலே போதும். ஹெவியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 14 மணி நேரம் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நைட்டு சீக்கிரம் சாப்பிட்ருங்க, 7 மணிக்கு. காலையில் வந்து
நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டீங்க 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா காலையில் நீங்கள் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பிட்ற நேரம் 10 மணி தான் கரெக்டாக இருக்கும். காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சில பேர் 12 மணி 1 மணிக்கு தான் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தியான சாப்பாடு அது இந்த தப்பை நானும் ஃபஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் காலை சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சு. அதனால் நைட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு காலையில் 10 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருங்க. நான் இப்போ 10 ஆகிட்டு 13 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தேன். இன்னமே வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டா 7 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டு காலையில் வந்து 9:30 10 மணிக்குள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு 14 மணி நேரம். ஓகே, மத்தியானம் என்ன சாப்பிட்றேன்னு மத்தியானம் காமிக்கிறேன். இத்தனை நாளெல்லாம் பகலில் வந்து கொஞ்சம் படுத்து கிடப்போம், உட்காந்துருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கிறப்ப கொஞ்சம் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கணும். ரெஸ்ட் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம். ரொம்ப படுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கணும். 11:30 மணிக்கு வந்து கொஞ்சமாக திராட்சை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு 12:15 தம்பியை ஸ்கூலுக்கு அழைக்க போயிட்டேன். பட்டர் மில்க் அப்படி இல்லைன்னா வந்து சுக்குமல்லி டீ, க்ரீன் டீ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து பெருசாக குடிக்கணும்னு தோணல. அதனால் வந்து நான் ஒரு திராட்சை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து தம்பி அழைச்சிட்டு வந்துட்டு தம்பிக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு ஒரு 1:30க்கு மேலே வந்து லஞ்ச் எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ எடுத்தேன். பட் அது எப்படி மிஸ் ஆனிச்சின்னு தெரியலை, வீடியோவை காணும். அதனால் நான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அந்த ஃபோட்டோவை மட்டும் அட்டாச் பண்ணுறேன். 2 காய், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வரகு சாதத்தில் உப்புமா மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன். சாதமாக எடுத்துக்க காய் பொரியல் எடுத்துக்கிட்டதுனால முட்டை எடுத்துக்கலாம், நைட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போய் உட்காந்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பே அதுதான். சாப்பிட்டு முடிச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து மைல்டாக அப்படியே வாக் பண்ணணும். ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படியே மெதுவாக நடக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டோட ஃபேட் வந்து நம்ம வயிற்றில் வந்து ரொம்ப சேராது. அப்புறமா ஒரு 2 மணிக்கு சாப்பிட்டேன். ஒரு 4-4:15 வந்து ஒரு 2 மணி நேரம் கழித்து வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வயிறு கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எப்பயுமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வார்ம் அப் பண்ணிடணும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம உடம்புல வந்து ரொம்ப பெயினாக இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸ் பண்ணோம்னா நமக்கு உடம்பு பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும். 2 or 3 மினிட்ஸ் பண்ணாலே போதும் வார்ம் அப். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து காலையில் ஒரு 40 to 40 மினிட்ஸ் வந்து நடந்துட்டேன். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வந்து தம்பி அழைக்க போய் விட்றது வரதுன்னு அதில் ஒரு 20 மினிட்ஸ் 1 hour கிட்ட நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour வந்து எக்ஸசைஸ் பண்ணேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வேர்க்குதுன்னு. நமக்கு எந்த அளவுக்கு வேர்க்குதோ அந்த அளவுக்கு தான் கலோரிஸ் பேர்ன் ஆகும். எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வேர்க்குதுன்னு சொல்லிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க. எந்த அளவுக்கு நமக்கு வேர்த்து ஊற்றுதோ அப்போ தான் நல்லா கலோரிஸ் பேர்ன் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தான் எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. நான் ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் எனக்கு பசி தாங்கலைங்கிறதோட அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணோன்னா கபன்னு ஒரு மாதிரி ஆரம்பிச்சுட்டு அதனால் சரின்ட்டு மூஞ்ச கூட கழுவாமல் அந்த கானு வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு 10,000 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நைட் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி 2 வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் வந்து தொக்கு மாதிரி செஞ்சு அதில் முட்டை பொத்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். தம்பிக்கும் அந்த சாப்பாடு தான், எனக்கும் அந்த சாப்பாடு தான். இதோட வார்ம் வாட்டராக 4 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சு முடிச்சுட்டேன் காலையிலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர்க்கான 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபர்ஸ்ட் டே வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களும் நான் வந்து என்னென்னலாம் எப்படி ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி இந்த 21 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 kg வெயிட் லாஸ் பண்ணணும். நான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்கிறது என்னென்னா, உங்கள் கலோரிஸ் எவ்வளோ சாப்பிடணும் அப்படின்ட்டு உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு ஒரு நியூட்ரிஷனை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிற டயட் பிளானை வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் சாப்பிட்டா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. கூகுளில் போட்டிங்கன்னா எல்லாமே வரும். கண்டிப்பாக ஒரு நியூட்ரிஷனை பார்த்துக்கங்க. ஏன்னா உங்கள் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா வந்து எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து பார்த்துக்க சொல்கிறேன். இப்போ பிசிஓஎஸ் இருக்கவங்களாம் இந்த காய்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட் டே எக்ஸசைஸ் டயட்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அது புதுசாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாட் வாட்டரை வந்து ஒரு வாளியில் குத்தி அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு 2 காலையும் அந்த தண்ணி வாளியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃபோன் எதையுமே பார்க்காம அப்படியே சாஞ்சிக்கோங்க. சேரில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. அதுக்கப்புறம் படுக்க முடியாது, நிமிர முடியாது, உட்கார முடியாது, பாத்ரூம் போக முடியாது, குளிக்க முடியாது, கீழே உட்காந்து எழுந்திரிக்க முடியாது, திரும்பி இப்படி கூட படுத்து தூங்க முடியாது. அந்த அளவுக்கு வலிக்கும் தான். ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து பழகிடும் கண்டிப்பாக. உடம்புல வலிச்சாதான் நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ் வந்து உடம்பு ஏற்றுக்குதுன்னு அர்த்தம். அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு வந்து மூச்சு வாங்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். வெயிட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் கஷ்டம்தான். எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு தான் கஷ்டமாக இருக்கும்.
தலைவலி இருக்கும், கால் படபடப்பு இருக்கும், காலை தட தடலாம் எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஆடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவ்வளோ நாள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கண்டது கடையதையும் சாப்பிட்டுட்டு முக்குன்னு முக்கிட்டு இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னா கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஒரு 3 or 4 days கழிச்சு உங்களுக்கு அப்படியே எல்லாமே பழகிடும், நார்மலாக ஆயிடுவீங்க. ஒரு 2-3 daysலேயே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உடம்பு ரொம்ப ஃப்ரீயானதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பாய் பாய் சொல்லு. சரி பாய் சொல்லு. யோகா பண்ணணுமா சொல்றாரு சார், அவர் டெய்லி பண்ணுவாரு யோகா. அப்ப நான் பண்ணிட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். தம்பி சொல்லிட்டா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். ஓகே. போ.